ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் 17 பார்க்க போகிறோம். அத்தியாயம் 17 என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா, ஷா மேலும் கீழும். ஸோ போன அத்தியாயத்திலே நம்ம தா, வா, இல்லாக்கு மாற்று உருவங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லா நம்ம என்னதான் கீழேருந்து மேல் நோக்கி போட்டாலும் சில இடத்துல மேலிருந்து கீழ் எழுதுவோம். அதே மாதிரி வலது வாட்ட ஷா ஷாமே மேலிருந்து கீழே எழுதினாலும் சில இடத்துல கீழேருந்து மேலே எழுதுவோம். ஸோ அதுக்கான ஒரு அத்தியாயமும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மேலேருந்து கீழிருந்து மேல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். லா மேல் நோக்கி எழுதப்பட்டாலும் சில சமயம் கீழ் நோக்கியும் எழுதப்படும். அதே போல் வலது வாட்டம் ஷான்றது இது கீழ் நோக்கி எழுதப்பட்டாலும் சில சமயம் மேல் நோக்கியும் எழுதப்படும். அடுத்து லா மேல் கீழ் ஆரம்பத்திலோ முடிவிலோ லா நோக்கி மேல் நோக்கியே சாதாரணமாக எழுதப்படும். ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லாபம் அப்படின்னாலும் மேல் நோக்கி தான் எழுதப்படும். கூலி அப்படின்னாலும் ஆரம்பத்தில் எண்டிங்கில் ரெண்டுலேயுமே மேல் நோக்கி லா தான் எழுதுவோம். தென் லாவுக்கு முன்னும் பின்னும் வளைவு கோடுகளுடன் அல்லது கொக்கியுள்ள மெய்க்குறிகளுடன் சேர்க்கப்பட்டுள்ள சுழி வந்தால் சுழியின் வாட்டமாகவே லா எழுதப்படும். ஸோ சுழியின் வாட்டமாகவே லா எழுதப்படும் அப்படின்றது நம்ம சிறிய சுழி சாப்டர்லேயே பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ வாசல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா வா சல், அதாவது இந்த சுழி எங்கே இருக்கோ அதுக்கு அதோட டைரக்ஷனில் தான் நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு நம்ம அந்த சாப்டர்லேயே பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. மாசிலா மணி அப்படின்ட்டு இருக்குன்னா மா சீலா மணி. ஸோ நம்ம மா போட்டோம், சா போட்டோம். அதுக்கு அடுத்து லா எந்த டைரெக்ஷனில் நமக்கு எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ உள்ளேருந்து போட்டோன்னா வெளியே தான் போகணும், மேலே தான் போகணும். அடுத்து பாருங்கள், கவுன்சில் பொக்கா கவு இன் சில். ஸோ இந்த மாதிரி கீழே படுக்கை கூட கீழே முடியும் போது நமக்கு இல்லுமே கீழே தான் வரும். ஸோ எந்த டைரெக்ஷனில் நமக்கு வாட்டர் இருக்கோ அந்த டைரெக்ஷன் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுழி இருக்கிற ஸ்டோக் வந்துச்சு அப்படின்னா. அடுத்து பாருங்கள், ஞா 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 நா, அதாவது 4 நாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகியவற்றுக்கு பின் லா வந்தால் வாகாக எழுதுவதை உத்தேசித்து கீழ் நோக்கியே எழுதப்படும். நான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லா வருது அப்படின்னா அது கீழ் நோக்கி தான் எழுதுவோம். எக்ஸாம்பிள் அனில், நீலம், நீலம், நீலன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, நீலன் போன சாப்டரில் பார்த்தோம் நீலன். ஸோ 4 நா வந்துச்சு அப்படின்னா நம்ம கீழ் நோக்கிய லா தான் எழுதுவோம் அப்படின்றத நான் பிடிச்சிக்கேன். அடுத்து மேல் நோக்கிய நேர்கோடுகளுக்கும் வா ஷா சக ழா ஆகியவற்றுக்கும் பின்னே இல் தனி மெய் வந்தால் கீழ் நோக்கியும் இல்லாவிடில் மேல் நோக்கியும் எழுதப்படும். அதாவது வாக்கு அப்புறம் இல் வருது அப்படின்னாலும் ஷாக்கு அப்புறம் இல், அதே மாதிரி சகக்கு அப்புறம் இல், அந்த மாதிரி வந்தால் அடுத்து மேல் நோக்கிய நேர்கோடுகளுக்கு அந்த மாதிரி வரும்போது கீழ் நோக்கிய லா தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வேல் அப்படின்றதுச்சு அப்படின்னா நம்ம வே இல், இந்த மாதிரி இல்லில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கீழ் நோக்கிய இல் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவே வேலி அப்படின்ட்டு வரும்போது நம்ம லாவுக்கு உண்டான லா எப்படி எழுதுவோம், கீழிருந்து மேல் எழுதுவோங்களா, அந்த ஸ்டோக்கு தான் போடணும். வேலி அப்படின்னு வந்துச்சுனாலே பிகாஸ் நம்ம அந்த உயிர்குறி காட்டணும் இல்லைங்களா. உயிர்குறி இப்படி போட்டு இங்கே உயிர்குறி காட்டலாமான்னா இது கிடையாது. இது நமக்கு ஸ்டோக்கே கிடையாது. கீழ் நோக்கிய லா நமக்கு அட்டவணையில் ஸ்டோக் கொடுக்க கிடையாது. ஸோ அது நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கீழ் நோக்கி எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி கீழ் நோக்கிய லா போட்டு அதுக்கு உயிர்குறி வச்சா தப்பு. நம்ம உயிர்குறி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேல் நோக்கிய லா தான் வரணும். அது அடுத்து பாருங்கள், வா ஷா சக லா இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுக்குமே கீழ் நோக்கிய லா தான் போடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து மேல் நோக்கிய நேர்கோடுகள், இப்போ ரோ அப்படின்னு வந்திருக்கு, மேல் நோக்கிய நேர்கோடு. இப்போ ரோ அந்த இதுக்கு கீழ் நோக்கிய இல் தான் வரும் அப்படின்ட்டு. பிகாஸ் ரோ போட்டு இல் போட்டிங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்டோக்குக்கு போகுது இல்லைங்களா. ஸோ அந்த இதுக்கு கீழ் நோக்கிய இல் தான் போடுவோம். மற்ற இதுக்கு மேல் நோக்கிய லா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்கேல் இல்லில் முடிஞ்சிருச்சுனாலே ஆல்மோஸ்ட் நம்ம கீழ் நோக்கிய இல் தான் போடுவோம். ஸ்கேல், இப்போ ஸ்கேலை அப்படின்ட்டு வரும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கீங்க இல்லையா, லாக்கு உயிர்குறி வைக்கணும் அப்படின்னா லா மேல் நோக்கிய லா தான் போடணும். இப்போது ஸ்கேலை. அடுத்து பாருங்கள், நடுவில் வந்தால் எழுதுவதற்கு எப்படி வாகாக வருகிறதோ அப்படி எழுதப்படும். நமக்கு நடுவில் எந்த நடுவில் வந்துச்சு அப்படின்னா முன்னாடியும் வரல பின்னாடியும் வரல அப்படிங்கும்போது எந்த பக்கம் நமக்கு டைரெக்ஷன் வாட்டம் இருக்கோ அந்த பக்கம் நம்ம எழுதிக்கலாம். இப்போ காலடி இது நம்ம கீழே எழுத முடியாதுங்களா, காலடி இது போனால் இது ஒரு என்ன ஸ்டோக்னே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ நீலாம்பரிக்கு நம்ம நான் வந்தாலே கீழ் நோக்கிய லா அப்படின்ட்டு ஒரு ரூலும் பார்த்துருக்கோம். நீலாம்பரி. அடுத்து பாருங்கள், இக்ஷா மேல் கீழ் வலது வாட்ட ஷா வலது வாட்ட ஷா வேறொரு வளைவு கோட்டோடு சேரும்போது பொதுவாக எந்த வளைவு கோட்டோடு சேருகிறதோ அதன் வாட்டமாகவே மேல் நோக்கி கீழ் நோக்கி எழுதப்படும். ஸோ
ஸோ இப்போ வளைவுக்கோடு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மா, நா, ஸோ இதெல்லாம் வளைவுக்கோடுன்னு பார்த்தோம். இதோட இந்த ஷா ஸ்ட்ரோக்கு சேரும்போது அது எந்த டைரெக்ஷனில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் எந்த டைரெக்ஷனில் நம்ம எழுதுகிறோமோ அதுலேருந்தே முடிக்கணும் அப்படின்றாங்க. இப்போது மே, அது வந்து மேன்றது இந்த டைரெக்ஷனில் வருது இல்லைங்களா? கிளாக் வைஸில். அப்போ ஷாவுமே வந்து மேலிருந்து கீழ் இந்த டைரெக்ஷனில் அப்படியே வரணும் அப்படின்றாங்க. மேஷம். அடுத்து பாருங்கள் வேஷம். வேன்றது இப்படி வருது இல்லைங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் வருது. அப்படிங்கும்போது கீழிருந்து மேல் ஷா வந்து யூஸ் பண்ணணும். வேஷம். அதாவது நம்ம ஸ்ட்ரோக் வந்து இப்படியே கண்டினியூ ஆகணும். இப்போ வே இப்படி போட்டு அடுத்து ஷா இப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி தெரியுது. நம்ம ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் இருக்கோ அதோ டைரெக்ஷனே கண்டினியூ பண்ணி ஷா வந்து மேல் நோக்கியே கீழ் நோக்கியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நேர்கோடுகளோடு சேரும்பொழுது பெரும்பாலும் கீழ் நோக்கியே எழுதப்படும் என்றாலும் வாகுக்கருதி மேல் நோக்கியும் சில இடங்களில் எழுதப்படும். ஸோ இது நம்ம மேல் நோக்கி எழுதுவோமா கீழ் நோக்கி எழுதுவோமா போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும். நேர்கோடுகளோடு சேரும்போது அடுத்து வர்ற வார்த்தை வந்து நேர்கோடாக இருந்துச்சு அப்படின்னா கீழ் நோக்கி. அப்போது ஷரா அப்படின்னா ஷா ரா. பிகாஸ் இப்படி கீழ்லேருந்து மற்ற இடத்துல போ ஷாக்கு. இப்போ போ இப்படி முடியுது, ஷா வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்படி போக வேணாம், அதுக்கு பதிலாக வாட்டர் இந்த மாதிரி இந்த கோட்டுக்கு மேலேயே முடிச்சுக்கிற மாதிரி கீழேருந்து மேலே போய் இக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பயிற்சி 51. இதில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இது ரஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதுங்க. சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பலவற்றை. பலவற்றை வந்து பலவற்றை, பலவற்றை. அவற்றால் வாஸ்டோக்கு, இட்ராஸ்டோக்கு, அவற்றால். எவற்றால் அப்படின்னு இருந்துச்சுன்னா எவற்றால், இரண்டாம் நிலை. அடுத்து ஜாதி வித்தியாச உணர்வு. ஜா போட்டாங்க, சா நர்ஸ்டோக்கு, இச்சாஸ்டோக்கு. ஜாதி வித்தியாச உணர்ச்சி. அடுத்து பயிற்சி 52 வந்து நமக்கு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் எழுதுங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சாப்டர். லா ஷா வந்து எதுக்கு மேல் நோக்கி எழுதுவோம், எப்படி கீழ் நோக்கி எழுதுவோம் அப்படின்றது கண்டிஷன் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.